அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரசம் ரெசிபி பார்த்துடலாமா? ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, தண்டோட கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி தண்டும் எடுத்துக்கோங்க, ஒரு 4 கருவேப்பிலை இலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்டெல்லாம் வேண்டாம், கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதில் நான் 1 தக்காளி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு தான் பேஸ்ட் பண்ணணும், ரொம்ப பேஸ்ட் பண்ணாதீங்க. புளி ஒரு லெமன் சைஸில் எடுத்து கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம், ஒரு பாத்திரத்தில் கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை நான் 2-3 முறை தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தக்காளி நம்ம ஒன்று மசாலாவில் அரைச்சிட்டோம். 2 தக்காளியை கட் பண்ணி கையிலே மசித்து எடுத்துக்கலாம். நல்லா கையில் மசித்து எடுத்துக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். மசித்து எடுத்துட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவும் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ தண்ணி நீங்கள் காரம் புளிப்பெல்லாம் சேர்க்குற தகுந்ததான் நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணணும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். தண்ணி நான் 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய டம்ளரில். இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஆயில் நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ரசத்தில் மேலெலாம் எண்ணெய் தெரியவே கூடாது. கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நான் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலை, காய்ஞ்ச மிளகாயெலாம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நான் 10லேருந்து 15 பல் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே ரசத்தில் பூண்டு நிறைய சேர்த்துப்பேன். உங்களுக்கு இவ்வளோ வேண்டான்னா நீங்கள் ஒரு 10 பல் பூண்டு போதும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு லைட் கலராக சேஞ்ச் ஆனது இப்போ ரசம் மிக்சரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். நான் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி அப்புறம் கொதிக்க வச்சிடலாம். ரசம் தாளிக்கும் போது நீங்கள் சிம்லே வச்சு தாளிச்சுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். உப்பை ஆட் பண்ணிவிட்டு ரசம் கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் அந்த கரண்டியில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதை 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு கொதித்ததை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கொதி வரட்டும். வந்ததே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட் எடுத்து டக்குன்னு மூடி வச்சுருங்க. அவ்வளோ நல்லா ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.